தியானம் பண்றேன், அத்தனை யோகம் பண்றேன், இத்தனை யோகம் பண்றேன். ஆனா எனக்கு எதுவுமே உணர்வுகள்ல வரமாட்டேங்குது. என்னால எதையுமே உணர முடியல. கொஞ்சம் குறுகுறுன்னு இருக்குது, அங்க இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன சிம்ப்டம்ஸ் இருக்குது. ஆனா உயிர்த்தன்மை தெரிஞ்சுக்கக்கூடியவோ, இல்லைன்னா என்ன இது அத தாண்டின நிலை, என்னோட இந்த இந்த மனித தன்மையை தாண்டின நிலை என்னால அடைய முடியல. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா அன்பானவர்களே? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சரீர முடிச்சுக்கள். இந்த சரீர முடிச்சுக்கள் சரியா அவிழ்க்கலைன்னா கண்டிப்பா எதுவும் சாத்தியம் கிடையாது. இது எப்படின்னா, இப்ப நீங்க ஒரு சாக்கு எடுக்குறீங்க. சாக்குல நெறைய விஷயங்கள் போட்டு வச்சிருக்கிறீங்க. இன்னொரு பொருள போடணும்னா, சாக்க முதல்ல எடுத்து நல்லா உதறணும். சாக்குக்குள்ள என்ன இருக்கோ எல்லாம் வெளிய போடணும். அப்பதான் சாக்கு எம்ப்டி ஆகும். சாக்கு பை எம்ப்டி ஆகணும், வெறுமனே ஆகணும் அப்படின்னா, அத போட்டு நல்லா உதறணும். இந்த உடம்ப என்னைக்காவது நம்ம உதர்றோமா? இதுக்கு தேவையான விஷயங்கள் ஏதாவது நம்ம பண்றோமா? இல்ல. சில யோகிகள், சில ஞானிகள், சில மாஸ்டர், சில குருமார்கள் அந்த தத்துவங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்க குருநாதர் கூடயே ரொம்ப நாள் நீங்க டிராவல் பண்ணுனீங்கன்னா, சில யோக முறைகள, சில யுக்திகள உங்களுக்கு சொல்லி